கேட்டுறாங்க பாரு. ஏய் உட்காரு நீ எப்போது பக்கத்துக்கு வந்துறாங்க இப்படி தான் உட்காரு நீ நூடுல்ஸ் பண்ண உட்காரு. ஏடி இவங்களுக்கு மட்டுமா ஆயா அத மாதிரி மேல கோபால் டவுஸ் மாமா இருக்கறாரு பாரு. இதாடி இவ்ளோ லைட் வச்சிட்டு மாமா மூஞ்சி கரையலுக்கு தடி. அவருக்கு போட்டு கட்டி ஆண்டி அவர் அந்த இருட்டுக்கா வர சொல்றாரு. அந்த அக்கா உங்க கம்பெனி ஒண்ணு குண்டா ஒரு அக்கா. அந்த அக்கா தான் சொன்னாங்க இருட்டுல போய் நண்டு பிடிச்சிருந்தாமே எங்க பாதி நான் நண்டு பிடிக்கிறேன் வேற ஆள் மீன் பிடிச்சேன். உனக்கு பயக்கம் இல்லை நீ சரியா பிடிக்க மாட்டேன். யார் யார பிடிக்க வச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்தி சாய்ந்து விட்டன. கொள்ளலைக்கு செல்ல வேண்டும். என் கோயிலை காணவில்லை. சிரிக்காதா பையா உங்களை கட்சியா குத்திட்டு போறவரே. இந்த கரிகாலன் ஒருவன் இருக்க முடியும். ஒரே திசைக்கு சென்று கொள்ளடிக்கலாமா? கூடாது. அதோ ஒரு ஆலயம் தோன்றுகிறது. அந்த ஆலயத்தில் காண வேண்டும். ஐயா எனக்கு அந்த ஆலயம் செயல்பட்டு அங்க போனா 3 பேரும் சூட் மேல அடிப்பாங்க. நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். அந்த தமாத்தூள் பையன் ஒரு பக்கம் அனுப்பு. மூணுக்கு ஒரு ஆளா போலாம். எவ்வளவு அடிக்குது அவ்வளவு அதே ஆளாக்கி சின்ன பையன் ஏதோ ஒண்ணு அடிக்க கூடாதுன்னு நினைச்சா வார்த்தைகள் எத்தனை மீது பச்சா. யாரு சின்ன பையன்? என்ன ஒண்ணே நான் வாயின்னு சொல்லல. உனக்கு நான் யார் குத்துற உனக்கு? யாரா குத்துக்கற? எங்க அக்கா கூடல உனக்கு. ஆமா நான் குத்துறேன். வெச்சு கூட மண்ணா தெரியும் உனக்கு. இல்ல பிளேட் பண்ணி பொளிக்குறீங்க. ஏண்டா ஒரு மாசத்துல 29 நாள் மக்கா ஊட்டக்கறா. ஒரே நாள் தான் வாய்ப்பு கிடைக்குதா? அப்படி படுத்து இருந்தாலும் சொல்கிறேன் இந்த நாட்டில் இந்த கரிகாலனை கண்டா எப்படி இருக்கணும்? எல்லாம் நடு அடிக்கு போடுறாங்க. அந்த மாதிரி சீக்காத கழுத்து கடிப்பாங்க. என்னது போட்டோம் ஐயா? என்னடா மூணுக்கு ஒரு ஆளா போலாம். ஒருவராக சென்று கிடைக்கின்ற பொருள்களை நாம் மூவரும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். நாளை மாலை இதே நேரத்தில் உங்களை சந்திப்பேன். அனைவரும் ஒன்று செல்ல வேண்டும்.
அந்த பை பாட்டு என்ன வச்சுக்கிட்டா எனக்கு தான் இந்த பையனா பெருசு இந்த சாமாவா பெருசு பாத்தா தம்மா கொஞ்சம் சுருக்கு பைய தந்து பெருசாக்குதாடா உங்கள பை பார்த்தா பல புதுசாக்குதா ஏய் ஒண்ணே கை விசில் வந்துறாரப்பா ஏய் அடக்கு அச்சுமா மரிக்குதா சொல்லு ஐயா அவன் கூட தம்மா தோட பையன் பாத்தியா பை எங்க வச்சுக்கிட்டா சரி ஆகட்டா ஒரு மூலைய புடிச்சா நான் ஒரு மூலைய ஏய் நீ ஒண்ணு பிடிக்கல முதல்ல கேக்கு சொல்லுங்க லோடன்னு பேசாத கேக்க அடிக்கறானா ஏண்டா கேக்கு பேக் கொள்ள எடுக்க செல்ல போனா முதல்ல என்ன கொண்டு வந்து அதுக்கு கொடு எஜமானர் கொடுக்கணும் இல்லையா நீங்க தான் முதல்ல ஆமாடா அவனுக்கு போய் சொல்லு அவன் பொருள் சின்னதாகுது ரெண்டு பேர் எந்த வச்சுக்குது அழகு சொல்லுங்க எப்பவுமே கொள்ள எடுக்க சொல்லாம அதிர்ஷ்டமான ஆளு நீதான் ஆமா ஆமா நீ என்ன பொருள் கொண்டு வந்த நான் பொண்ணு பாத்துறேன் நீ அலையிற புடுவ அப்படியா அம்மா வயிற்று மித்த விட்டுல ஆ, மித்த விட்ட பூல எடுத்துல இந்த மெத்த விட்ட புந்தியா ஆமா அப்படியா எத்த மாதிரி பொட்டி கீழே தந்த மாதிரி ஆ. மூணு முட்டாள் உனக்கு பிடிக்கான்ட்டு போய் மூட்ட முடியாததா ஆமா சந்தோஷமா இருக்கலாமா உண்மைதான் அப்படி என்ன கொண்டு போடு நான் பொண்ணு பாத்துனா அலையிற புடுவ ஏய் கண்ண முடிய நான் கண்ண மூடணுமா ஆமா சரி ஆகட்ட சொல்லு நான் பார்த்தா நீ ஏன் கூட கண்ண முடி பார்க்கணும் ஏய் ஆல்ரெடி கண்ண மூணு ஏடா கட்டா டேய் மாட்டா கேடா என்னடா கண்ண தாண்டு பாரு ஏண்டா என்னடா இது இந்த மெத்த வீட்டுல இதுவா இருந்தது பூஜாரி, அது பணக்கார வீடு இல்லடா முடி திருத்துற தொழிலாளி அவர் வீட்டு போயிருக்க ஏய் ஆ, அந்த கண்ணாடி கேட்டு ஏன் வாடா போது ஏய் அம்மா தோட பையன் தம்மா தோட பையன் எடுத்துக்கறான் எது பாட்டி எந்த மாதிரி பையன் ஏய் வா, வா, வா. அடுத்தது நீதான் உன்னுடைய பொருளை எடுத்து வைடா ஏய் மாட்டா பாடா வந்தா மயிரா தம்பி பேசுறான் இப்போ நான் சாப்பாடு எடுக்கறேன் பாரு ஏய் என்னடா இரு ஐயா போய் மாட்டியா மாமா என்னடா
சூப்பரா இருக்குது வாய் இது வேற வைக்கலாம் ஒரே சின்ன தெரியுற பாருங்க இது வேற ஏதாவது ஐயா ஐயா பண்ணி வச்சுக்கிறாங்க ஏண்டா கொள்ளை அடிக்க போனாக்கா எனக்கு ஆடு தாத்தா ஏய் சரி ஆகட்டும் ஐயா ஐயா இவன் வேலை அப்படித்தான் உன் புத்திக்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு கிடைக்கும் ஆடா கடவுளே உன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு கிடைக்கும் எஜமா ஆ, ஊர் அப்பால என்னடா போய் எங்க போய்க்கிற மாதிரி கேப் மாதிரி பையன் எங்கடா போனாங்க நானே மேல அதுக்கு அப்படியா அம்ட்டு விட்டு போய்க்கிறேன் நானு ஏய் என்ன பண்றா இருந்தாலும் நான் மூவரும் ஒன்று சேர்ந்து பிள்ளவா இல்ல மரியாதை கேட்டு கூட என்ன இல்ல டேய் 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 இல்ல எங்க ரெண்டு பேரும் கேட்டிய என்ன புடின்னு வந்திருப்பா ஏய் ஏய் ஐயா உங்கள் இதுவரை விட எனது பொருள் மர்மமாக இருக்கட்டும் ஐயா இருந்தாலும் ஏய் அதோப்பா ஏதா கொள்ளை அடிக்கும் நேரத்தில் அழகான பெண்கள் சென்று கொடுத்தார்கள் ஆமா விடலாமா விடக்கூடாது குறுக்கு வழியாக சென்று அந்த பெண்களை மடக்கி பிடிக்க வேண்டும் ஓடி வா அப்படியா எப்படி யாடி அத தூரத்தில் தெரிகிறது பார்த்தாயா ஆமாடி அதெல்லாம் என்ன மாதிரி எடுத்துறீங்க என்ன பண்ணலாம் யாடி கொடிமல்லி கொடிமல்லியா அதாண்டி ரொம்ப வீக் கொடிக்கொடியா ஆமாடி ஆமாடி என்னடி பசங்களுக்கு தெரியலையா சொல்லி அக்கா வந்திருக்கேன்டா அக்கா சொல்லுடி ஆமா அதெல்லாம் விடுங்க இதோ இந்த திசையில தெரிகிறது பார்த்தாயா ஆமாடி இதெல்லாம் என்ன மாதிரி எடுத்துறீங்க என்ன மாதிரி இதெல்லாம் தாண்டி வாடாத மல்லி உன்னை மட்டும் வா வா என்று அழைக்கிறதுடி ஆல்ரெடி உள்ள வந்து போயிடுச்சு ஏண்டி புது வரவா வந்திருக்கா இல்லையா உன்னை தேடிக்கொண்டே வந்து ஏண்டி பழைசு தாண்டி அப்படியா ஏண்டி இவ்வளவு மலர்களை பார்த்தோமே ஆமாடி பாருடி எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தாயா ஆமாடி முன்னாடி அழகா பூத்திருக்குடி சீசன் குண்டுமல்லி ஆமாடி ஒரே கலரா இருக்குடி அடி பாவி அந்த கேப்ல கை வைக்காதடி பாரு ஏண்டி ஒரு வாட்டி கை வச்சுட்டு நம்ம மாட்டி போட்டு அது உனக்குடி உனக்கு இல்ல இன்னைக்கு உனக்கு தான் ஏண்டி திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படியே சொல்லிட்டேன் அந்த கை வைக்காதடி பாவி ஏண்டி அது ஒரு கேப் கேட்கறது சாணி கடிச்சது போன வாட்டி உள்ள தொடப்பு கட்டியாலே அடிச்சாங்களே அந்த குரூப் தாண்டி ஐயோ வாடாடி பாவி வாங்குது நூங்குது ஏண்டி அதுவா குண்டுமல்லி ஆமாடி. நல்லா கண்ணை கழுவிட்டு பாருடி எல்லா ஊர்லயும் குண்டுமல்லி என்பது குண்டா தானே இருக்கும் என்னடி என்ன போல ஸ்லிம்மா இருக்குது இந்த பையன் என்ன சொல்றான் பாரு என்னடி சொல்றேன் அந்த அக்கா ஊர் சொல் துண்டு பண்ணி மாதிரி ஆடி பாவி நான் மட்டும் தான் சாப்பிடுறேன் நீங்க இலையை மூடிட்டு வந்துடுறீங்க ஐயோ என்னடி ஐயோ இதுதானே குண்டுமல்லி ஆமாண்டி பின்னாடி குண்டுமல்லி என்பது எல்லா ஊர்லயும் வெள்ளைத்தானே இருக்கும் வெளியே தான் இருக்கும் பின்னாடி இருக்கிறவங்க மொத்த பேர் கரையாளுங்கிறாளுங்க லைட் வெளிச்ச பத்தடி ஏண்டி லைட் வச்சு பாத்தியா ஆமாண்டி என்னவோ இருட்டுல இருக்காங்க ஏண்டி? Voice change எல்லாத்தையும் மாத்தி ஒண்ணு வந்துக்கிற வாய்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாம வந்துட்டேன் ஏண்டி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசு ஹலோ அங்கிள் அடி பாவி தொடர்ந்து நாடகத்துல கொண்டை அடி பாவி நீ சொல்ற சொன்னா இல்ல
அடி பாவி, நீங்க சொல்லி சொல்லி எனக்கு நாக்கெல்லாம் சுத்துதுடி. நாக்கு மட்டும் இந்த ஊருக்கு வந்தாலே உனக்கு என்னென்னவோ அதுக்கு தாண்டி நான் இன்னைக்கு லீவுன்னு சொன்னேன். ஆமா லீவ் போட்டுருந்தா மட்டும் வீட்டுல கலெக்டர் ஆபீஸ் எழுதி போட்டு பரவாயில்லடி. ஒரு வாரமா காத்துங்க அந்த எதுக்கு இந்த பக்கம் ஆரணி பக்கம் கூட்டு அடி பாவி, எனக்கு கூத்துலாம் வேணாண்டி. இல்ல ஊசோர் துண்ணாம ஒரு சுத்தி அடிச்சு சொல்லுடி. இவ்வளவு அழகான மலைச்சொல்லை வந்துமே ஆமா. அழகான குளக்கரையை மறந்து விட்டோம் ஆமாண்டி. எவ்வளவு அழகான குளக்கரை பாருங்க. ரொம்பவே அழகா இருக்குடி. குளக்கரையில பார்த்தா அங்கங்க கண்ட குஞ்சுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அடி பாவி, விரால் குஞ்சு பக்கத்துல உனக்கு தான் தெரியும் விரால் குஞ்சு எங்களுக்கு தெரியும் தோணி வராது. யாரு கண்ட குஞ்சு என்னடி அடுத்த பீசஸ்ல வந்திருக்கான்? என்னடி ஆச்சு? கண்ட குஞ்சு காலெல்லாம் கடிக்குது. உனக்கு கண்ட குஞ்சு மட்டுமா கடிக்கும்? வேற என்ன? அங்க போய் பாரு என்னென்ன குஞ்சு கடிக்கும். சத்தியம். எனக்கு ஆனாது. ஏண்டி? அழகான மலைச்சொல்லி வந்தோம். ஆமாடி. அழகான குளக்கரைக்கு வந்து விட்டோம். வந்தாச்சு. என்னடி வா மௌன கீதத்திலே இருக்கிறான்? அப்படியா? சைலண்டா இருந்தா எப்படி நீ? ஒரு பெண்ணுக்கு மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். அவன் போல கத்துடி. நான் தெரியாம சொல்லிட்டோமா ஆனா நம்ம ஏண்டி? அழகான இந்த மலைச்சொல்லியில பாரு. எப்படி
மச்சா மச்சா மல்லிகை வச்சா வச்ச என்ன உண்டாச்சு ஒரு பூ எடுத்து வைக்கணும்